தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பராசி சதயம் நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதி நான் எடுத்துக்கிறேன். ஒரு 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், வயசு ரீதியாக 95 வயசு வரைக்கும் நான் சொல்கிறேன். 22 வயசுக்குள்ளே பொதுவாக ஒரு பலன்களை பார்ப்போம். ஏன்னா 22 வயசுக்குள்ளே என்ன தசை நடந்தாலும் சரி, 7.5 சனியோ அஷ்டம சனியோ ஒரு சின்ன கஷ்டம்தான் கொடுக்கும், பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. இதில் பார்க்கக்கூடிய வியூஸ் கம்மி அப்படிங்கிறதுனால பொதுவாக எப்படி இருக்கும் அந்த படிக்கிற காலகட்டத்தில் அப்படின்றதுனால இந்த 22 வயசு வரைக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் கூட இருக்கலாம். இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வருடம் என்னோட கணக்குப்படி எடுத்துருக்கிறேன். இப்போ 4 வருட தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு 20 வயசில் இந்த சனி மகா தசை ஆரம்பிச்சிடும், குரு தசை முடிஞ்சிடும். அதே மாதிரி 16 வருஷம் இருக்கிறவங்களுக்கு 22 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ சனி தசை ஆரம்பித்து கூட ஆரம்ப காலகட்டத்தில் கூட இருக்கலாம் 20 வயசுக்கு ப்ளஸில். ஆனால் இந்த குருடைய பயிற்சி எப்படி இருக்கும், 22 வயசுக்குள்ளே இப்போ சனி தசை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ குரு தசை முடிவு பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த குரு தசை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சமீப காலமாக 5ஆம் இடத்துல இருந்தார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார், அருமையான இடத்துல இருந்தார். ராசிக்கே குருடைய பார்வை இருந்தது. ஆனாலும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அது யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ குரு உங்களுக்கு நல்லது பண்ணலையா 5ஆம் இடத்துல, ஏன் நல்லது பண்ணலை? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனிக்கு குருடைய பார்வை இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், நீதிமான். அவர் தராசு மாதிரி எதையுமே பாரபட்சம் இல்லாமல் தண்டனை கொடுக்கக்கூடியவர், எதையுமே பாரபட்சம் இல்லாமல் நல்லதையும் செய்யக்கூடியவர் சனி. அவர் கேள்வி கேட்கவும் முடியாது. இப்போ குரு பார்வை உங்களுக்கு நல்லது பண்ணும், அதாவது சனிக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது எல்லாருக்குமே வராது. ஒரு 10% பேர் 20% பேருக்கு வரலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுதியே நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த குரு பார்வையை சேர்த்து கொடுக்கும். நம்ம அப்படி தான் எடுத்துக்கலாம். அப்போ தசாபுதி தான் மெயினாக பார்க்கணும். இப்போ கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிரச்சனைகள் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க, அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க. அவங்களும் ஒரு சில உழைப்பு போடுவாங்க உங்களுக்கு படிக்கிறதுக்காக. எந்த அளவுக்கு உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமோ, அதாவது ஊக்கத்தை கொடுக்கணும், புத்துணர்ச்சியை கொடுக்கணும், அதாவது உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். 7.5 சனி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்கலாம். இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஜென்ம சனியெல்லாம் படாத பாடுபட்டிருப்பாங்க. ஒரு மார்க்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முன்னெல்லாம் சாதாரணமாக அந்த ஒரு மார்க்கு ஒரு ஸ்டேஜை பிடிச்சிங்க. இப்போ அந்த ஸ்டேஜை கடக்கிறதுக்கு, அதாவது அவங்க எந்த அளவுக்கு முன்ன நல்லா ஹை லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணாங்களோ அதை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் 7.5 சனி அப்படிங்கிறது. நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத அவர் காட்டிட்டு தான் இருப்பார் இந்த சனி பகவான். நாம் முயற்சிகள் தீவிரமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா படிப்பு நல்லாயிருக்கும். இப்போ படிப்பு பொதுவாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பார்வையே சிறப்பு. இன்னொன்று 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அவயோக தசைகளாக இருக்கலாம், உங்களோட சுய ஜாதகத்தில், இல்லை யோக தசைகளாக இருக்கலாம். எல்லாமே யோக தசைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அவயோக தசைன்னு சொல்ல முடியாது. இப்போது அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை. இப்போ ராகு தசை முடிஞ்ச உடனே, பிறப்பு ஜாதகம் சதய நட்சத்திரத்துக்கு ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை வரும். அதன் பிறகு சனி தசை வரும், புதன் தசை வரும். இதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 வயசுக்கு மேலே ஆகிடும். வயசு கடந்துடும், 50 60 வரைக்கும் வந்துடும். இதுக்குள்ளே எவ்வளோ கடமைகள் இருக்குது உங்களுக்கு, இதை சமாளிக்கணும். அந்த கடமைகளை சரிவர செய்யணும். திருமணம் பண்ணணும், குழந்தை பாக்கியம், செட்டில்டு, அதாவது லைஃப் செட்டில்டு, அதாவது வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த வயசில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுத்தே ஆகணும். படிப்பு சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு 22 25 வயசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ படிக்கணுமோ அதை படிச்சிருங்க. படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் படித்தவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது அந்த வலியை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டிங்கனாக்கா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன தசை வந்தாலும் சரி, யோக தசையாக இருந்தால் கூட சரி, அவ்வளோலாம் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுலேயும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர மாதிரி இருக்கும்.
அதனால் அவயோக தசைகள் வந்துச்சுன்னா தாங்கக்கூடிய சக்தி வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் ரொம்ப படிப்பு முக்கியமானது. ஏன்னா இந்த ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் யோக தசைகள் கிடையாது, அவயோக தசைகள் கிடையாது. இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். உங்கள் கூடவே அதாவது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், அவரும் கும்பராசியில் இருப்பார், அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது மாதிரி இருக்கும். அவரும் கும்பராசி தான், நானும் இப்படி இருக்கிறேன், அவர் அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு வரும். எல்லா ஊர்லேயும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது என்னென்னா அவங்க ஜாதகத்தில் கர்ம அடிப்படையில் அமைஞ்ச கிரகங்கள், இதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். இப்போ நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கலாம், ஆனால் நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நல்லாவே படிக்கலைனாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா. உங்களுடைய வாரிசுகள் கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த அளவுக்கு, அதாவது பின்னாடி விஞ்ஞான வளர்ச்சி நிறைய இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வளர்ச்சி பார்ப்போமா, நிறைய தொழில் வளர்ச்சி, நிறைய டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துச்சு. உங்களுக்கு இந்த நெட்டு மொபைலு எல்லாமே கைக்குள்ளே வந்துச்சு. இது மாதிரி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இதை விட 3 மடங்கு இருக்கலாம் வளர்ச்சி. அதுக்கு உண்டான படிப்பு, அதுக்கு உண்டான நம்மளுடைய முன்னேற்றம், அதாவது அனுபவம் எல்லாத்தையும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு தான் இந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது, எப்படி தான் நம்ம வாழ போகிறோமோ அப்படின்லாம் பயமே வேண்டாம். அதுக்கு உண்டானதை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும், அதுக்கு உண்டானதை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதுக்கு உண்டானதை இந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாமே நமக்கு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே வந்துடும். எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கையோடு படிங்க, தைரியமாக படிங்க. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட கணக்குப்படி நான் 26 வயசு வரைக்கும் எடுத்திருக்கேன் இல்லையா குரு தசை. இப்போ 22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு ரெடியாக இருக்கிறீங்கனாக்கா 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்க. வேலை வாய்ப்பில் ஒரு சில மாற்றங்கள், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும். ஏன்னா சனிக்கே குரு பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது 2ஆம் இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும் குரு அப்படின்றதுனால சனியோட தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் இந்த வயசுலலாம். அப்போது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், சேமிப்பு உருவாக்கி கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணங்கிறது நல்லாயிருக்கும். திருமணங்கிறது சிறப்பு தான். இப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சரி சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு திருமணங்கிறது ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, நடக்கவே நடக்காது, விட்டுருங்க. அதாவது இன்னும் 1 வருஷம் இந்த 7 சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கஷ்டத்தை தான் கொடுத்துட்டே இருக்கும். அது தள்ளி தள்ளி போக வைக்கும், தடைகளை கொடுத்துனே இருக்கும். அப்போ தூக்கி ஓரம் கட்டிட்டு படிங்க, இல்லைனா வேலை பாருங்கள், சேமிப்பு பாருங்கள் 1 வருஷத்துக்கு. அதன் பிறகு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்துட்டார், குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போதே கொடுக்கல, இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா எப்படி கொடுப்பாரு, இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு கொடுப்பாருன்னு நாங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்குண்டான அமைப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வலியும் வேதனை கொடுக்குது, சார் எனக்கு பொருத்தம் வருது ஆனால் கூடி வர மாட்டேங்குது சார், நிறைய வரன்னு வருது, கூடி வர மாட்டேங்குதுன்னா விடுங்க. 1 இயர் தான் அதிகபட்சம், இதனால் ஒன்றும் கெட்டு போயிடாது. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நெகட்டிவான கான்டாக்ட் வரும், சரியில்லாத பொருத்தங்கள் ஜாயின் பண்ணி விட்ருவோம். இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு சுய ஜாதகம் சரியில்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். தடை கொடுக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லை சார் நல்ல வரன் வருது, பரவாயில்ல, ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் பண்ணுங்கள். திருமணம் கூடி வரும், 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது பொதுவாக சொல்லிக்கலாம். உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் ஓகே, சிறப்பு தான். அடுத்து சனி தசை 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நான் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன். இப்போது சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32லேருந்து 51 வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். இப்போ 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 51க்குள்ளே தான் வருவீங்க இந்த சதய நட்சத்திரத்துக்கு. சதய நட்சத்திரம் சனி தசை சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு யோகாதிபதி, ராசிக்கு எதுவுமே பண்ண மாட்டார், 7.5 சனி எதுவும் பண்ணாது அப்படின்லாம் நிறைய கதைகளை சொல்லியிருக்கலாம். சனி தசை என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சனி தசை நடந்தவங்களை கேட்டால் தெரியும். ஏன்னா கர்மகாரகன், அதாவது உங்கள் சுய ஜாதக சனி வேறு, கோச்சார சனி வேறு, சனி தசைங்கிறது வேறு. அதாவது சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ அதை வச்சு தான் அது தசை பண்ணும். அந்த தசைக்கு இப்போ 2 பார்ட்டு, கிட்டத்தட்ட சுய ஜாதக சனி ஒன்று, கோச்சார சனி ஒன்று. கோச்சார சனி தான் 7.5 சனி. இன்னொன்று உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன காரகத்துவத்தில் இருக்கோ அந்த சனி அதுக்குண்டான பலன்களை தான் அது கொடுக்கும். ராசியாதிபதி இவர் இந்த ராசிக்கு யோகாதிபதி, அதுக்கப்புறம் லக்னாதிபதி எதுவுமே செய்ய மாட்டார்லாம் கிடையாது.
உங்களுக்கு நல்லதை கொடுக்கணுன்ற அமைப்பில் கர்ம அடிப்படையில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் மறைவு ஸ்தானத்தில் அவயோக கிரக நட்சத்திரம், 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இது மாதிரிலாம் ஏறி தசை பண்ணிச்சுன்னா 7.5 சனியில் சொல்லவே தேவையில்லை. உடம்பு மட்டும்தான் இருக்கும், உயிர் மட்டும்தான் இருக்கும், அது மாதிரி பண்ணி விட்ருவோம் அது சனி. அது மாதிரி நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனி தசையில். இப்போ 20 வயசுக்கு மேலேனா அந்த வேலையெல்லாம் கொடுக்கும், பிஸியாக வச்சுன்னு இருக்கும், ஆனால் ரொம்ப உழைப்பு போடுற மாதிரியெல்லாம் வச்சுன்னு இருக்கும் அந்த சனி. இப்போ குரு பார்வை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் அது கிடைக்கும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறீங்களா, அந்த வேலை நல்லாயிருக்கும், உங்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. எம்ப்ளாய்க்கு நான் சொல்கிறது, எம்ப்ளாய்க்கு எங்கே இருந்தாலும் நல்லது சனி பகவான் தசையில். ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் அது மாதிரி வரும். விசா ப்ராப்ளம்லாம் ஒரு சில பேருக்கு வந்துடும். அந்த விசா ப்ராப்ளம் இப்போ இருக்காது, ஏன்னா குருவுடைய நகர்வு அப்படி 6ஆம் இடத்துல உச்சமாகறானாக்கா விசா ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு வந்து கிளியர் ஆகும். குடியுரிமை அந்த க்ரீன் கார்டு பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிளியர் ஆகும். சனி தசையில் 7.5 சனியில் ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்குதுனாக்கா ஏதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும், ஆனால் கிட்ட போயிட்டு வந்து கேன்சல் ஆகிடும், இது மாதிரிலாம் கொடுக்கும். இது வந்து சனியுடைய தடங்கள். சனி தசை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு இடத்துல வந்து வேலை தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனால் இந்த 7.5 சனி அதை தடுக்கும். 7.5 சனி வேறு டிபார்ட்மெண்ட்டு, உங்கள் சுயஜாதக சனி தசை அப்படிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு, ரெண்டு வேறு வேறு. அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த 7.5 சனி கொடுக்கும். 7.5 சனி அப்படிங்கிறது புயல் மாதிரி. ஏன்னா 7.5 சனி இங்கே வந்து ஜாயின் பண்ணுற அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை பற்றி பேசி தான் ஆகணும். இப்போ குரு பார்வை வருது, குரு பார்வை நல்லா இருக்குது, தொழில் ஸ்தானத்துக்கு நல்லா இருக்குது, இப்போ ராசிக்கு விரயத்துக்கு நல்லா இருக்குது, 2ஆம் இடத்துக்கு நல்லா இருக்குது, நிறைய நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி, இது ரெண்டுமே ஒன்று ராசியாதிபதி நட்சத்திரம். இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் அதுதான் சனி தசை. உங்களுக்கு அஷ்டமாதிபதின்றது புதனோட நட்சத்திரம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், வக்கரமாக இருந்தால், புதன் வக்கரமாக இருந்தால், இல்லை ராசிக்கோ லக்னத்துக்கோ மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இந்த புதன், இந்த 2 கிரகம் தான் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது வேலை தொழில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணுறது நல்லது. எதையுமே முன்னெச்சரிக்கையோடு பண்ணுங்கள். சரி இப்படி தான் போயிட்டுருக்கு, பிரச்சனையில் போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் தாழ்ந்து போயிடுங்க. ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு சில பேருக்கு வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். அதே வக்கரமாக இல்லை, மறைவு ஸ்தானத்தில் சனியோ புதனோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு, பயப்பட தேவையில்ல, முயற்சிகள் நல்லாயிருக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். இப்போ அந்த க்ரீன் கார்டு பிரச்சனை, இன்னொன்று விசா சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை நம்ம குடும்பத்தோடு சேர முடியலன்னாக்கா இப்போ சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி தசையில் இருக்கிறவங்க. இன்னொன்று தூக்கம், நல்ல தூக்கம் அதெல்லாம் வரும். இப்போது குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு வருதுனாக்கா நிறைய நாளாக வந்து மன உளைச்சலாக நிறைய தூக்கம் இல்லாத கஷ்டம்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, ஓகே சக்ஸஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி திருமணம் கூடி வந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க, வயசை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த தொழில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த சனி தசையில் எவ்வளோ கவனமாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லேசியாக பண்ணிங்கன்னா, ரொம்ப மேம்போக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிங்கனாக்கா கஷ்டத்தை கொடுத்துரும். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பெருசாக வேணாம். அதே மாதிரி கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு வீடு வாங்குறீங்களா, அது கடன் பற்றாக்குறையை கொஞ்சம் ஏற்படுத்துவார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, அந்த தொழிலுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட வைப்பார், கடன் வாங்க வைப்பார். கடன் கொடுக்கணும், எங்கே சார் கடன் வாங்குறது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வருமானம் வரத்துக்கு உண்டான வழி பிறக்கும். இப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் சேமிப்பு இல்லை, இப்போ இந்த வருஷம் சேமிப்பு இருக்கும். இது சனி தசைக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருதுன்னா தாழ்ந்து போகிறது நல்லது. அடுத்து புதன் தசை. புதன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும், 2ஆவது பாதம் இல்லை 3ஆவது பாதம் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 45 to 62, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8 குடைய கிரகம். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசைக்கு ஒரு பலன், 8 குடைய கிரகத்துக்கு ஒரு பலன். இப்போ குரு பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து செவ்வாயோட வீட்டில் புதன் இருக்காருன்னு வச்சிங்களேன், நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வருவீங்க அந்த புதன்.
ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, 7.5 சனி சேர்த்து கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இன்னொன்று வந்து விரயத்தில் இருந்தாலும் புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அதுக்கு சம்மந்தமான நிறைய ப்ராப்ளத்தை, நிறைய விரயம், செலவு, அது மாதிரி நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வருவீங்க. ராசிக்கு 2ல் இருந்தாலும் நீசமாயிடுவாருங்க. அப்போ நீச தசையாக இருக்கும். இப்போ இந்த 3 இடங்கள்லையும் புதன் இருந்து தசை பண்ணால் அந்த புத பகவான் வந்து நிறைய பாடாபத்திட்டு வரும், கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இந்த 3 இடத்துல மட்டும் இல்லை, குரு நகரக்கூடிய இடத்துல கூட ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து புதன் இருப்பார், ஆயில நட்சத்திரத்திலே இருப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணும்போது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. 7.5 சனி வரும்போது அது கஷ்டத்தை கொடுக்கும், அது வந்து அப்படியே புரட்டி போட்டுரும். இன்னொன்று குரு அந்த இடத்துல வராரு. இப்போ கடன் ரீதியாக யாராருக்கெல்லாம் கடன் சுமை இருக்கோ அந்த கடன் சுமை குறையும். இஎம்ஐ, லோனு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நிலுவையில் இருக்கிறது, ஏன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது சார், அந்த பெண்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது அந்த கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை இல்லையா, உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, அவங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், அவங்களுக்கு பரவாயில்லைங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டுன்னு வரோம். சரி பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களாவது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் தசை அப்படி தான் இருக்கும். 8க்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு, 5க்கு உண்டான பலனை சனி பகவான் அங்கே கொடுப்பாரு. பசங்களுக்கு, வாரிசுகளுக்கு சுப விசேஷம் நடக்கிறது, அதாவது திருமணம் எதுவாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது கூட ஒரு சில பேருக்கு வரலாம். ஏன்னா விரயத்துக்கு குரு பார்க்குது இல்லையா. இப்போ வந்து ஒரு கல்லாவது எடுத்து வைப்பீங்க, அதாவது வீடு கட்டுறதுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறது, மண் சார்ந்து நல்ல ஒரு யோகத்தை இந்த டைம் கொடுக்கும் இந்த குரு பகவான். செலவு கையில் இருக்கிறது, ஒரு செங்கல், அது ஒரு கட்டணம் ஏறும், இல்லை ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 6ல் குரு மறைகிறது என்னன்னாக்கா, யாராருக்கெல்லாம் வந்து மருத்துவ செலவுகள், மன அழுத்தம் இருந்ததோ, இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததோ, வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்ததோ, அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். கடன் பிரச்சனை கிளியர் ஆகும்னு சொல்லலாம், ஆனால் 7.5 சனி போயிட்டுருக்கேன், நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது. இது அஷ்டமாதிபதி தசை, கொஞ்சம் பார்த்துக்கணும். குரு நகர்வு சிறப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். சேமிப்பு இல்லைனாக்கா இப்போ சேமிப்புங்கிறது வரும். ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கேது தசை. கேது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 68 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும், என்னோட கணக்குப்படி 63லேருந்து 70 வயசு வரைக்கும், அதாவது 10 வருடம் நான் தசா புத்தி இருக்கு இல்லையா. அதனால் இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 58 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் கேது. இந்த கேது கும்பராசிக்கு வந்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கும், கடனும் கூடவே இருக்கும். ஏன்னா சொத்துனாவும் கடனும் கூட தான் இருக்கும் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். சனியோட வீட்டில் இருந்தாலும் அதுதான். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ பாத சனி பரவாயில்ல, அந்த சனி பகவானுக்கு வந்து ஒரு குரு பார்வை இருக்குனாக்கா சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும், இடம் சம்மந்தமானது அது மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வீடு மாறுறது, அதாவது வாடகை வீடு மாறுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை வாடகை வீட்டில் பிரச்சனை இருக்குது, இல்லை சொந்த வீட்டிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது, சொத்து சிக்கல் இருக்குது, இது மாதிரி பங்குமகாலி பிரச்சனைகள் இருக்குது, சொத்து ரீதியாக வந்து தகராறு இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஏன்னா இது கேது வந்து அது மாதிரி தான் கொடுக்கும், நிறைய குழப்பத்தை, இடியாப்ப சிக்கல் மாதிரி வச்சுருக்கும். அது எல்லாமே இப்போ குரு பார்வை உங்களுக்கு கிளியர் பண்ணும். சுப விரயங்களையும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். வாரிசுகளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். படிப்பு அது இதுன்ட்டு கொஞ்சம் சுப விசேஷம்லாம் கொஞ்சம் கூடி வரத்துக்கு நல்லாயிருக்கும். படிப்பு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா இது மாதிரி சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும், சுப விசேஷங்கள் கூடி வைக்கும் இந்த கேது தசையில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. இந்த சுக்கிரன் வந்து என்னோட கணக்குப்படி 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 65லேருந்து 85 வயசு வரைக்கும் இப்போ சுக்கிரன் நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி குரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து என்னன்னாக்கா உடல்நல தொந்தரவுகள், கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனைகள், இருக்கிற இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது கேது தசையிலும் சொல்லியிருக்கேன் நான். இன்னொன்று தூக்கம் இல்லாத ப்ராப்ளமெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி மன அழுத்தங்கள், கோயிலுக்கு போக முடியல, ஒரு குலதெய்வத்தை அனுசரிக்க முடியல, அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும். இப்போ ஆழ்நிலையை பற்றி யோசிக்க வைக்கும். நிறைய யோசிப்பீங்க, இப்போ தான் உங்களை பற்றி யோசிப்பீங்க. நிறைய கனவுகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. வயசான காலகட்டத்தில் தான் இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த விசா பிரச்சனையோ இல்லை க்ரீன் கார்டு அது மாதிரி ஒரு சில சிக்கல் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு இந்த சுக்கிர தசையில். ஏன்னா சுக்கிர தசையில் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம்.
ஏழரை சனி வந்ததுலேருந்தே அவங்கள எங்கேயும் ஒரு இடமா இருக்க விட மாட்டேங்குது. ஏற்கனவே நல்லா இருந்திருப்பாங்க, 10-15 வருஷம் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, அங்கேருந்தே வெளியேற்றிருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ காலகட்டங்களில் மாறும். இந்த சுக்கிரதசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும், குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கடன் சுமை குறையும், நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள், இது மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க குரு பயிற்சிக்கு. நன்றி.